அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா பருப்பு பொடி தாங்க செய்ய போகிறேன். என்னோட ஸ்டைலில் பருப்பு பொடி செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இப்போ இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு அப்படியே நம்ம சேனல் முத்தாதுக்கு தானே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேங்க. 1 ஸ்பூன் நான் வந்து நெய் ஆட் பண்ணிடுறேன். நெய் நல்லா ஹீட் ஆனது 1 கப்பு இருக்குங்க. பொட்டுக்கடலை ஃபஸ்ட்டு அந்த நெய்யில் ஆட் பண்ணிடுறேன். ஒரு 3/4 கப்பு துவரம்பயிறு போட்டுடலாம். நம்ம ரேஷன் பருப்புலாம் போட்டுறக்கூடாதுங்க. கடையில் வாங்கினா துவரம்பயிறு போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா லைட்டாக நான் அந்த நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருக விடாத நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கருகிடுச்சுனாக்கா உங்களுக்கு பருப்பு பொடி நல்ல ஒரு டேஸ்ட்டில் கிடைக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நான் வந்து ஆற வச்சிடுறேங்க. நெக்ஸ்ட்டு அதே பேனில் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஒரு 6 காஞ்ச மிளகாய் நான் போட்டுற போகிறேங்க. 1 ஸ்பூன் நான் வந்து ஜீரகம் போட்டுடுறேன். 1 ஸ்பூன் மிளகு போட்டுடலாம். மிளகு ஜீரகம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் போட்டாலும் போடலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாங்க. பாருங்கள், அதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி நான் இப்போ வந்து எடுத்துருக்க போகிறேன். காஞ்ச மிளகாயை கருக விட்டுறக்கூடாதுங்க. பாருங்கள், அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பருப்புலேயே போட்டு எல்லாத்தையும் ஆற வச்சிடுறேன். நல்லா ஆறட்டும். இந்த பருப்பு பொடி அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. எல்லா பருப்பையும் ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு இதோட நான் இப்போ என்ன போயிடுறேன்னாக்கா ஒரு 15 பூண்டு பல் இருக்குங்க. தோலோடு எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுறேங்க. நம்ம தோலோடையே போடலாம். நான் ஒரு ஸ்பூன் இருக்கும் பெருங்காயத்தூளை சேர்த்துட்டேன். அதோட சேர்த்துட்டு அதுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சமாக போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து போகிறேன் நான். இந்த பருப்பு பொடி இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே அவ்வளோ தூரம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இதை நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோன்னா ஒரு 1 மந்த் கூட நீங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் பட்டு நம்ம குழம்பு வைக்க எதுவுமே ரெடி பண்ணலை அப்படின்னாக்கா நீங்கள் பருப்பு பொடி போட்டு சூடான சாதத்தோட 1 ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. பாருங்கள், எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நான் வந்து இப்போ ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி நான் இப்போ வந்து வச்சுக்க போகிறேங்க. பாருங்கள், ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா அந்த வாசனையும் உங்களுக்கு நல்லா போகாது, நல்ல அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு சூடான சாதத்தோட 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நீங்கள் இதை ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்களேன். அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இல்லாட்டி இட்லி இல்லாட்டி தோசையோட நல்லெண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் சாப்பிட்லாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.